குட் மார்னிங் கார்டனர்ஸ். எல்லோரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நான் என்னோடய ரோஸஸ்க்கு பாட்டிங் மிக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். என்னோடய சீக்ரெட் ரோஸ்க்காக இன்க்ரீடியண்ட் இது தான். இது பார்த்திங்கன்னா இது ரைஸ் ஹஸ்க். இது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மருந்து கடையில், நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைச்சிடும். இது ஒரு பேக்கெட் 10 ரூபா தான். இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா இப்போது எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாட் இருக்குதுன்னா, இது வந்து ஒரு 8 inch பாட். இந்த ஒரு பாட்டுக்கு ஒரு பேக்கெட் போதுமான அளவு. ஒரு பேக்கெட்டோட ஒரு கை. இது என்னோடய ஓல்டு கார்டன் சாயில்னால் இதில் கோகோ பீட் இருக்குது, பாருங்கள் ஆர்கானிக் மேட்டர் இருக்குது, சரிங்களா. அண்ட் தென் சில சாண்ட் அண்ட் ரெட் சாயிலோட மிக்ஸ் கூட எடுத்துக்கிறேன். இது வந்து ரெட் சாயில் சாண்ட், ஓல்டு கார்டன் சாயில் தான் இதுவும். இது வேறு பாட்டு, இது வேறு பாட். ஸோ இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட் எல்லாரோட பாட்டும் பார்த்திங்கன்னா இப்படி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் என்ன பண்ணேன், இதுக்கு மேலே போட்டு இதுக்கு மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஐம் கோயிங் டு பாட் இட் இன் இந்த மிக்ஸ்சரில் தான் உங்களுக்கு வேணும். அகெயின் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் 75% பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ஹஸ்க்கு தான் தேவை. இது மாதிரி இருந்ததுன்னா நல்லா காற்று ஊட்டுறமாக இருக்கும் ரூட்ஸ்க்காக. அண்ட் பிளான்ட் பாட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்கு தெரியுது, இதுதான் என்னோடய ஃப்ளவர்னு சொன்னோன்னா, இந்த ஃப்ளவரோட 2 லீஃப் விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. பட்ஸ் எல்லாமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இந்த மண் அப்படியே எடுத்து இதுக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா இதுலேயும் கீழே ரூட் வந்திருக்குது. ஸோ என்ன ஆகும், இது கூட டச் ஆகி உங்களுக்கு நல்லா துளிர் வரும். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா பாட்ஸ் கூட நான் இந்த மாதிரி தான் மிக்ஸில் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே க்ரே கலரில் பார்த்திங்கன்னா நான் லேட்டஸ்ட்டாக போட்ட வர்மி கம்போஸ்ட் எல்லாமே, சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு புதிய தளிராக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஹாப்பி கார்டனிங், பாய்.